ஒருவேளை அதிமுக விஜய் கூட்டணி வந்தால் உங்கள் கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுமா? டஃபாக தான் நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டியது. ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் பிரசன்ஸ் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. Charles Group presents Startup Singam, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Behind its Gold Hall of Famous match ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் சென்னை சார் முக்தா வெங்கடசுப்பராவ் கான்சர்ட் ஹாலில் நடைபெறுகிறது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆளுநர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு தலித் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக முடியாதது குறித்து பேசினார். அதே ஆளுநர் ஒரு தலித் இந்திய பிரதமர் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா அதை நம்ம மகிழ்ச்சியாக அதை சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ கட்சி அதிகாரத்திலேயே தலித்துகள் எந்த அளவுக்கான பங்கை பெறுகிறார்கள்? இப்போ திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ எவ்வளவு பேர் ஒன்றிய செயலாளர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் மாநில அளவிலான முடிவெடுக்கும் குழுவில் இடம்பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது. அந்த போராட்டமே இன்னும் இங்கே நடக்க வேண்டிய தேவை தான் எடுப்பாங்க. இன்னைக்கு அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு ஆதரவான நிலையில் தான் எல்லா மீடியாவும் இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் தான் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கே தவிர இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பெருசா நான் கடந்த 3.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்கும். அது அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருந்தாகும். பெரியாரை டைரக்டா எதிர்ப்பதும் அம்பேத்கரை உள்வாங்கி சேரிப்பதும் இதுதான் இந்துத்துவம். நீங்கள் எப்பொழுது திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள்? சமீபத்தில் ஆளுநர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு தலித் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக முடியாதது குறித்து பேசினார். ஒரு தலித் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டும்? இந்த ஆளுநருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொன்னவருடைய நோக்கங்கள் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், அவர் சொன்ன கருத்து. அதே ஆளுநர் ஒரு தலித் இந்திய பிரதமர் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா அதை நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளலாம். அதை சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் அப்படிங்கிறது இந்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கான சேவைகளை செய்யக்கூடிய பதவி தான். யார் இருந்தாலும் டெல்லி கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுது, சட்டம் ஏற்றுது, அதை இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி தான் இவங்க டிசைடிங் அத்தாரிட்டி இல்லை. ஒரு போர்ஷன் பவர் கொடுத்துருக்குறாங்க மாநில அரசுக்கு. ஆனால் அது ஒரு சோஷியல் சேஞ்சை உருவாக்கக்கூடிய பவர் கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இவங்களுடைய பாதுகாப்புங்கிறது யூனியன் கவர்மெண்ட்ல தான் இருக்குது, அது ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடையாது. இந்த சட்டம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் அல்ல ஸ்கீம்ஸ், இன்னைக்கு நிறைய தலித்துகள் பயன்பெறக்கூடிய எல்லா ஸ்கீமும் டெல்லியிலிருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் தான். அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கிடையாது. ஒரு சிறப்பான ஒரு திட்டங்களை வரையறுப்பதாக இருந்தாலும் சட்டங்களை ஏற்றுவதாக இருந்தாலும் அது டெல்லி கவர்மெண்ட்ல இருக்கு. இப்போ ஒரு சாதியை உள்ள இணைக்கிறதா இருந்தாலும் ஒரு சாதியை வெளியே எடுக்கிறதா இருந்தாலும் அது யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கு அந்த பட்டியலில். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓபிசி விஷயத்தில் தலையிட முடியும், அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. எஸ்சி விஷயத்தில் முடியாது. அப்படி பார்க்கும்போது ஒரு மாநில முதலமைச்சராக ஒரு தலித் வர வேண்டும் என்பதை விட இந்தியாவின் பிரதமராக ஒரு தலித் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியா முழுவதுமான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். மாநில அளவில் இருந்தாக்க எதுவுமே பண்ண முடியாது. அவருடைய விருப்பம் ஒரு கான்ட்ராடிக்ஷனான செய்தியை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் இந்த அரசுக்கு எதிராக அப்படிங்கிறதா மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. இல்ல அதுதான் நான் சொல்ல முடியாது, தலித் கன்சர்ன் சொல்ல முடியாது. இல்ல அவருக்கு தலித் கன்சர்ன் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நான் சொன்னவருடைய நோக்கம் குறித்து நாம் விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது எல்லோருக்கும் புரிந்த விஷயம். ஆனால் அவர் சொன்ன அந்த கருத்து என்பது இப்போ சுதந்திரத்துக்கு பிறகு 77 ஆண்டுகள் கழித்து சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸில் முதல் 3 மாநிலங்களில் கேரளாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு தலித்துடைய முதலமைச்சராக முடியவில்லை. இது இந்த கட்சி காரணம் அந்த கட்சி காரணம்னு கூட நான் சொல்ல விரும்பல. ஓவராலாவே இந்த சிச்சுவேஷன் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இன்னைக்கு கூட ஹிந்துல ஒரு கட்டுரை வந்திருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. ஒரு பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஒருவர் முதல்வராக வருவது என்பது வேறு. அம்பேத்கர் கொள்கைகளை முன்னிறுத்தி விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான ஒரு கட்சி ஆட்சியை கைப்பற்றுவது என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்போ விசிகே ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவது அப்படிங்கிற ஒரு நடைமுறை ஒன்று. டிஎம்கேவிலே ஒருத்தர் அல்லது ஏடிஎம்கேவிலே ஒருத்தர் முதலமைச்சரா ஒரு தலித் முதலமைச்சரா வர்றதுங்கிறது வேற. இப்போ கட்சி அதிகாரத்திலேயே தலித்துகள் எந்த அளவுக்கான பங்கை பெறுகிறார்கள்? இப்போ திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ எவ்வளவு பேர் ஒன்றிய செயலாளர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் மாநில அளவிலான முடிவெடுக்கும் குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த போராட்டமே இன்னும் இங்கே நடக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு கட்சிக்குள்ள காங்கிரஸா இருந்தாலும் அல்லது திமுகவா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ள தலித்துகள் அதிகார மையத்தை நோக்கி நகர்வதற்கு என்ன ஸ்பேஸ் இருக்கு? அது இல்லைன்னா இல்லை. இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு. கர்நாடகாவில்
சீனியர் லீடர்ஸ் நிறைய பேர் காங்கிரஸில் இருக்கிறாங்க. மல்லிகார்ஜுன் கார்கே கூட அவருக்கு ஒரு கனவு உண்டு, கர்நாடக முதலமைச்சர் ஆகணும்னு. ஆக முடியுதான்னா முடியல. 1-2 இடங்களில் வந்து காங்கிரஸில் அப்படி முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. மகாராஷ்டிராவிலே வந்து ஷிண்டே ஒரு முறை வந்தார். அந்த மாதிரி அஞ்சயா வந்திருக்காரு, ஆந்திராவில் அஞ்சயா வந்திருக்கிறார். ரொம்ப அவுட் ஆஃப் கம்பல்ஷன், அதை தவிர்க்கவே முடியாது, ஒரு இன்னெவிட்டபிள் சிச்சுவேஷன் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் மாநில கட்சிகளில் அந்த மாதிரியான ஒரு இடத்தை எந்த மாநிலத்திலுமே பண்ண முடியல. மாநில கட்சியாக வளர இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் திமுக மாதிரி மாநில கட்சிகள் இருக்கின்றன. இந்த மாநில கட்சிகளில் தலித்துகள் முக்கியமான பதவிகளுக்கு வர முடியாத நிலை இருக்கு. அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயகம் வந்து அங்கே ஒரு சமூக நீதி நடைமுறைக்கு வந்து அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது தலித் முதலமைச்சர் ஆவது, அதுவும் இங்கு போராட்டமாக இருக்கு. அதுவே போராட்டமாக இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான ஒரு கட்சி அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவையும் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்வது என்பது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இங்கே நடைமுறை சிக்கலாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு விவாதமாகவாவது வந்திருக்கிறதே, இது ஒரு வளர்ச்சியாக நான் பார்க்குறேன். ஒரு ஆளுநர் பொறுப்பில் இருக்கிறவர் தலித் ஒருவர் முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவதே இப்போ எங்களை மாதிரி இயக்கங்களுடைய போராட்டத்தின் ஒரு விளைச்சலாக நாங்கள் ஒரு கிளைமிங் அத்தாரிட்டியாக வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஏன் அதிகாரத்தில் பங்கு இல்லை, ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு டிபேட்டுக்கு வருது. ஒரு டிபேட்டுக்கு வந்திருக்கு, அது ஒரு ஸ்டெப், ஒரு முன்னேற்றம். ஆனால் இது முற்போக்கு சக்திகள் மேலும் வலுப்பெற்றால் மட்டும்தான், இடதுசாரி அரசியல் வலுப்பெற்றால் மட்டும்தான் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும், இல்லைன்னா விடை கிடைக்காது. தமிழ்நாட்டில் மீடியாவோட ரோலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீடியா ஆஸ் சச் இப்போ வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது வந்து கடந்த 11 ஆண்டுகளில் வந்து மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ஆட்சியாளர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை தான் அவங்க எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மீடியாவை பற்றி அடிப்படையில் ஒரு கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்களுக்கு டிஆர்பி ஏறணும், ரெகுலராக அவங்களுக்கு இன்கம் வரணும், அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கணும், இதெல்லாம் வந்து தான் அவங்களுக்கு பிரைமரி. அதனால அவங்க வந்து ரொம்ப ரேடிக்கலாக இருக்கக்கூடிய முற்போக்கான அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நம்மள மாதிரி இடதுசாரி அரசியல் பேசுகிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுடைய கமர்ஷியல் இதை வந்து லூஸ் பண்ண மாட்டாங்க, இழந்துட மாட்டாங்க. எப்போவுமே ப்ரோ ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க. இன்றைக்கி அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு ஆதரவான நிலையில் தான் எல்லா மீடியாவும் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கே தவிர இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பெருசாக நான் இல்லை. ஒரு குற்றச்சாட்டு வந்து தேசிய அளவில் கடந்த 11 ஆண்டுகளாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பெரும்பாலும் வந்து எப்படி பிஜேபி மோடிக்கு ஆதரவாக இருக்கோ, கடந்த 3.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்கும். அது அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருந்து ஆகணும். அது அவங்க கமர்ஷியலில் தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்படிதான் இருக்கும். தலித் அரசியலோட எதிர்காலம் எப்படி? இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் நீங்களே கூட சில மேடைகளில் தொடர்ந்து பல மேடைகளில் பேசியிருக்கீங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான தலித் தலைவர்கள் பிஜேபி நிலைப்பாடு எடுக்கும்போது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே தலைவராக நீங்கள் தான் இருக்கீங்க. பட் இந்த நிலைப்பாடு என்பது 29 மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைப்பாடு தொடருமா? நான் சொல்றது தனிப்பட்ட திருமாவை மட்டும் இல்லை, தலித் பாலிடிக்ஸ் ஆஸ் சச் அதனுடைய எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டில் என்ன? எங்களை பொறுத்தவரையிலும் தலித் பாலிடிக்ஸை ஒரு செக்டேரியன் பாலிடிக்ஸாக நான் பார்க்கல. நான் இது வந்து ஒரு நேஷன் வைட் ஆன்டி சனாதன் பாலிடிக்ஸாக தான் நான் பார்க்குறேன். சனாதன எதிர்ப்பு அரசியலாக தான் தலித் பாலிடிக்ஸ் நான் பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கான ஒரு கட்சி அந்த அவங்களுடைய நலன்கள் அப்படிங்கிற மட்டும் அதை வச்சு பார்த்தா ஒரு சாதி சங்கமாக நாங்கள் சுருங்கி தான் நிற்க வேண்டியிருக்கும் இன் ஃபியூச்சரும் கூட. அப்படி நாங்கள் அதை பார்க்கல. அனைத்து தரப்பு மக்களுக்குமான அடிப்படை பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாகவும் சனாதனம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் அது வந்து இவங்க என்ன நினைக்கிறேன்னா இந்து மத நம்பிக்கைகளை வந்து சனாதனன்றாங்க. நாங்கள் அது அப்படி சொல்லலை. திருநீர் வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, நாமம் சாத்துறது, சில சடங்கு சம்பிரதாயங்கள் அதெல்லாம் எதிர்க்கல. நம்ம பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வுங்கிறது தான் சனாதனம். அதை அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய அரசியல் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்துத்துவ அஜெண்டாங்கிறது வேற, இந்துயிசம்ங்கிறது வேற. பிஜேபியினுடைய இந்துத்துவ அஜெண்டாங்கிறது அவங்களுடைய அரசியல் லாபங்களுக்கானது. அவங்க வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும், அவங்க விரும்புகிற மாதிரியான சாவர்கருடைய அல்லது கோல்வாக்கருடைய கொள்கைகளை இங்கே நடைமுறைப்படுத்தணும். இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க விரும்பக்கூடிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வரணும். அடுத்து வந்து இந்த தேசத்தினுடைய பெயரை மாற்றி அரசுக்கான ஸ்டேட் ரிலீஜன் என்னங்கிறத டிக்ளேர் பண்ணணும். இதெல்லாம் தான் இந்துத்துவ அஜெண்டா. இதெல்லாம் சாதாரண இந்து மக்களுடைய அஜெண்டா கிடையாது. கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்கள் வேற. அது சைவ நம்பிக்கையோ, வைணவ நம்பிக்கையோ, அல்லது முருகன் நம்பிக்கையோ, விநாயகர் நம்பிக்கையோ, அது வேற. இப்போ கும்பமேளாவுக்கு போகிற மக்கள் நம்பிக்கைங்கிறது வேற.
அதை வந்து நம்ம விமர்சிக்கல. இந்துத்துவ அஜெண்டாங்கிறது பிஜேபியினுடைய அரசியல் செயல் திட்டங்கள். அது வந்து சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தக்கூடியதாக Political Hinduism. பொலிட்டிக்கல் இந்துயிசம். அது 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 இந்துவிஜன்றதை விட இந்துத்துவானே சொல்லலாம். பொலிட்டிக்கல் இந்துத்துவா பொலிட்டிக்கல் இந்துத்துவான்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். சரியான அப்ப அது அவங்களுடைய ஒரு பர்டிகுலர் பார்ட்டியினுடைய செயல் திட்டம். அது எதற்காக இருக்கு அப்படின்னா, இந்த பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை வந்து ஸ்டெபிளைஸ் பண்றதுக்காகவும் அதை வந்து பெர்பெச்சுவேட் பண்றதுக்காகவும் தான் அவங்க வந்து இயங்குறாங்க. அவங்களுக்கு வந்து சாதி ஒழிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. சாதி அடிப்படையில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு விடுதலை பெற்று தரணுங்கிறது நோக்கம் கிடையாது. நீ உன் சாதியாவே இருந்துக்க, உனக்கு என்ன தேவை? தண்ணி வேணுமா தண்ணி கொடுக்குறோம், ரோடு வேணுமா ரோடு கொடுக்குறோம், ஆனா நீ அந்த சாதியாவே இரு. இதுதான் அவங்களுடைய நோக்கம். சாதியை ஒழிக்க அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ங்கிற கருத்தை வந்து அவங்க ஏத்துக்கிறாங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அம்பேத்கரை வந்து அவர் கிறிஸ்டியானிட்டி போகல, இஸ்லாத்துக்கு போல, புத்திசத்துக்கு வந்தார். அதனால அவர் இந்துத்துவா தலைவர் அப்படின்றாங்க. ஏன்னா புத்திசம் வந்து இந்துவிசத்துல ஒரு பிரிவு, அது இந்தியாவுக்குள்ள தோன்றிய ஒரு அமைப்பு. அதனால வந்து அம்பேத்கர் இந்துத்துவா மேல நம்பிக்கை இருந்ததுனால தான் அவர் கிறிஸ்டியானிட்டி போல, இஸ்லாத்துக்கு போலன்னு ஒரு திரிவுவாதம் செய்யறாங்க. இது வந்து அம்பேத்கரை விழுங்கி செரிக்கிற ஒரு சதி முயற்சி. பெரியாரை டைரக்டா எதிர்ப்பதும் அம்பேத்கரை வந்து உள்வாங்கி செரிப்பதும் இதான் இந்துத்துவா. இதை நாங்கள் வந்து எதிர்ப்போம். இதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். அதில் ராம்தாஸ் அத்வாலே என்ன முடிவு எடுத்தாரு, சிராக் பாஸ்வான் என்ன முடிவு எடுக்கிறாரு, மாயாவதி என்ன முடிவு எடுக்கிறாங்க பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஆன்டி சனாதன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்போம். இதுதான் தலித் பாலிடிக்ஸ் என்று நாங்கள் புரிந்திருக்கிறோம். 26 தேர்தலில் ஒருவேளை அதிமுக விஜய் கூட்டணி வந்தால் உங்கள் கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுமா? கொஞ்சம் டஃப்பாக தான் நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது வந்து ஒரு கேக் வாக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி வரவில்லை என்றால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. கடைசி வர வாய்ப்பு இல்லைங்கிறதா எங்களுடைய நம்பிக்கை. எது வர வாய்ப்பு இல்லை? அதிமுக விஜய் கூட்டணி அமையாது. அதிமுக பிஜேபின்னு தான் போகும். அப்படி ஒருவேளை அவங்களோட 2019 அலையன்ஸ், ஏன்னா இப்போ ஒரு தியரி என்ன வருதுன்னா, கடந்த சில நாட்களாக 2019 வந்த ஏடிஎம்கே, பிஎம்கே, டிஎம்டிகே, பிஜேபி இருந்ததுல அந்த அலையன்ஸ், அந்த அலையன்ஸ் வந்ததுன்னா போட்டி கடுமையா இருக்குமா அல்லது இல்ல? அதான் ஒன்னா சேர்ந்து அவங்க நின்னாங்கனாக்க நிச்சயமா போட்டி கடுமையா இருக்கும். அட்லீஸ்ட் விஜயும் அதிமுகவும் சேர்ந்தாலும் கூட நம்ம அதை வந்து ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற யதார்த்த நிலை வந்து பிஜேபியோட தான் ஏடிஎம்கே அதிகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் எப்பொழுது திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள்? இது 2029 ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாலேயா அல்லது இந்தியாவில் ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமைந்த பிறகு திருமணம் செய்து கொள்வீர்களா? ஏதாவது நீங்கள் கூற விரும்புகிறீர்களா? இது எனக்கு விடை தெரியாத கேள்வி. இது நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை இவ்வளோ நாள்? ஏற்கனவே நிறைய முறை பதில் சொல்லிட்டேன் நான். அப்போ நான் வந்து ஒரு கற்பனா உலகத்தில் இருந்தேன். ஏதோ புரட்சி செய்ய போகிறோங்கிற மாதிரி ஒரு தொடர்புகள்லாம் இருந்தது. அப்போ நம்ம வந்து தனிமையில் இருக்கிறது தான் அதுக்கு சரியாக இருக்கும். என்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். சாப்பிட வேணாம் நான்வெஜ் அப்படின்னு நான் ஒரு நாள் முடிவு எடுத்தேன். நான் சாப்பிடல. 24 வருஷம் ஆச்சு. அதனால் திருமணம் வேண்டாம்னு நான் எனக்கோ ஒரு எடுத்த முடிவு. அது அப்படியே. நன்றி சார், ரொம்ப நன்றி உங்களுடைய. AGS கல்பாத்திய சகோரம் பிரசன்ஸ் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. Chance Group presents Startup Singam, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Behind its Gold Hall of Famous match 1 மற்றும் 2 தேதிகளில் சென்னை சார் முத்தா வெங்கடசுப்பராவ் கான்சர்ட் ஹாலில் நடைபெறுகிறது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.